வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் டாபிக். என்ன அப்படின்னா, 1 கோடி ரூபா. 1 கோடி ரூபாயை நான் சம்பாதிக்கிறதுக்கு இப்போ இருந்து நான் எவ்வளவு சேமித்து வைக்கணும், எதில் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ 5 வழிகள் நான் சொல்கிறேன். அதாவது 1 கோடி ரூபாயை அச்சீவ் பண்ணுறதுக்கு 5 வேவ்ஸ் நான் சொல்கிறேன். அந்த வேவ்ஸில் நீங்கள் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த வழியை நீங்கள் பின்பற்றலாம். ஓகேங்களா? அதாவது என்னுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நாம் தூங்கும் போதும் நமக்காக நம்ம பணம் வேலை செய்யணும். ஓகேங்களா? நாம் தூங்கும் போதும் சம்பாதிக்கணும் அப்படின்னா சேமித்து வைத்தால் மட்டும்தான் நாம் தூங்கும் போதும் நமக்காக நம்ம பணம் வேலை செய்யும். அதனால இந்த 1 கோடி ரூபா அப்படிங்கிறது எதுக்காக இந்த டாபிக் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, அதாவது லோவர் கிளாஸ் பீப்புள், லோவர் கிளாஸ் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள், இவங்க எல்லாமே 1 கோடி ரூபாங்கிறது நான் சம்பாதிக்கணுங்க. பட் நான் மாதம் சம்பளம் வாங்குறேன், இஎம்ஐ மற்ற செலவு அது இதுன்னு போக அந்த எண்ட் ஆஃப் த மந்த்தில் எனக்கு கொஞ்சம் கூட பணம் நிற்க மாட்டேங்குது. நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி நான் தான் ஏழையாக இருக்கிறேன், எனக்கு தான் இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்னுடைய பொண்ணுங்களுக்கு, என்னுடைய பையன்களுக்கோ எந்த மாதிரியான பிரச்சனை வரக்கூடாது. அவங்களுடைய படிப்புக்கு, அவங்களுடைய கல்யாணத்துக்கு, இல்லை ஃப்யூச்சரில் அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளானுக்கு நான் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ நான் கரண்ட் லெவலில் நான் எவ்வளோ நான் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல், சார் நான் இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் தான் நான் வேலை செய்கிறேன், பட் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டு இன்னும் ஒரு 20 வருஷம் இருக்குது. ப்ரைவேட் கம்பெனியில் எனக்கு பென்ஷன்லாம் கிடைக்காது. ஸோ 20 வருஷம் கழிச்சு எனக்கு 1 கோடி ரூபா இருக்கணும். அப்போ நான் எவ்வளோ இப்போ இருந்து நான் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த 1 கோடி ரூபாங்கிறது ஒரு மைல்கல். இந்த 1 கோடி ரூபாயை நம்ம சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த 1 கோடி நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து 1 கோடி ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் 1 கோடிக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது பில்கேட்ஸ் உடைய ஃபேமஸான ஒரு தாட் இருக்குது. அது நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இஃப் யூ ஆர் பார்ன் இன் புவர், இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக், பட் இஃப் யூ டை இன் புவர், இட்ஸ் யுவர் மிஸ்டேக். நீங்கள் பிறக்கும்போது ஏழைகளாக பிறந்தீங்கன்னா அது உங்களுடைய தவறு கிடையாது. ஆனால் இறக்கும்போது ஏழைகளாகவே இறந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய தவறு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு தாட், எவ்வளோ அற்புதமாக சொல்லிக்கிறாரு. ஸோ நாம தான் ஏழைகளாக இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க நல்ல ஒரு கோடீஸ்வரங்களாக இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கனவுல இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் 5 வழிகள் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் 5 வழிகள் நான் சொல்கிறேன் 1 கோடியை ரீச் பண்ணுறதுக்கு. இதில் எந்த வழி உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 கோடி ரூபாய் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ரொம்பவும் பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் மட்டும்தான் பணத்தை ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ டைரெக்டாக சப்ஜெக்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ இந்த 1 கோடி ரூபாயை ரீச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வழி என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், அதாவது எஸ்ஐபி. மாதம் நீங்கள் எஸ்ஐபியில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் 15,000 ரூபாய் போடணும். ஓகேங்களா? இந்த 15,000 ரூபாய் 15% ரிட்டர்ன், அதாவது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 15% வந்துச்சு அப்படின்னா 15 வருஷத்துல நீங்க 1 கோடி ரூபாயை ரீச் பண்ணுவீங்க. 15%ங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்குது. பட் ஆவரேஜா 12% தான் ரிட்டர்ன் வரும் அப்படின்ட்டு ஒரு ஆவரேஜான்னு போடலாம். அதாவது இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ், மியூச்சுவல் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 12% 16% வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆவரேஜா. அப்படிங்கும்போது 15%ங்கிறது ஓகே, இன்னும் 2-3 வருஷத்துக்கு மார்க்கெட்டு சரியில்லை அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு தாட்டுனால எனக்கு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 12% போதும், 12 வருஷம் எனக்கு மந்த்லி ரிட்டர்ன் வந்தாவே போதும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்ஐபி அமௌண்ட் 20,000 ரூபாயா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? 5,000 ரூபாய் அதிகப்படுத்திக்கணும். மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 20,000 ரூபா, 15 வருஷம், உங்களுடைய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 12%. நீங்கள் உங்களுடைய கோல் 1 கோடி ரூபா. ஓகேங்களா? இது
ரெண்டாவது வழி. ஸோ மொதல் வழியில் வந்து 15% ரிட்டர்ன் வந்தாவே உங்களுக்கு வந்து 15 வருஷத்தில் வந்துடுறீங்க 5,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அது வேணாம் 12% போதும் அப்படின்னா நீங்கள் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு 12% ரிட்டர்ன் 15 வருஷத்தில் நீங்கள் 1 கோடி ரூபாயை வந்து ரீச் பண்ணிடுவீங்க. இது வந்து ரெண்டாவது வழி. மூணாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இல்லைங்க என்னாலாம் வந்து மாதம் வந்து 15,000 ரூபா 20,000 ரூபாலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களும் வந்து 1 லட்ச ரூபா லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? 1 லட்ச ரூபா லம்சமாக ஈக்விட்டி ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்டில், நான் சொல்றது எல்லாமே வந்து ஈக்விட்டி ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்னும் இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மூணாவது வழி 1 லட்ச ரூபா லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. எஸ்ஐபியில் வந்து மாதம் 2,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் இயர் வந்து 2,000 ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. எவ்ரி இயர் வந்து 10% வந்து டாப் அப் பண்ணுறீங்க. இந்த வருஷம் வந்து 2,000 ரூபா ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷத்துல வந்து ரெண்டாவது வருஷம் வந்து 2,200 ரூபாயா ஸ்டார்ட் பண்ணணும். எவ்ரி இயருக்கு வந்து 10% நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 12% போட்டாலும் உங்களுக்கு வந்து 20 வருஷத்துல 1 கோடி ரூபா அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து மூணாவது வழி. மாதம் வந்து 5,000 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க லம்சமாக 1 லட்ச ரூபா போடுறீங்க. மாதம் எஸ்ஐபியில் 2,000 போடுறீங்க. மந்த்லி வந்து இயர்லி வந்து 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. எஸ்ஐபியோடைய அமௌண்ட்டை உங்களுடைய டார்கெட் இயர் 20 இயர்ஸில் நீங்கள் வந்து ரீச் பண்ணுறீங்க. நாலாவது வழி, இதுலேயும் வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 2,000 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இது வந்து நீங்கள் வந்து டாப் அப் பண்ண வேணாம். 2,000 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 12% எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய கோல் பீரியடு 25 இயர்ஸ். 25 இயர்ஸில் 1 கோடி ரூபாயை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணுவீங்க. இது வந்து நாலாவது வழி. இல்லைங்க என்னால் வந்து எஸ்ஐபிலாம் போட முடியாது, 1 லட்ச ரூபா இருக்குது, அந்த 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன். என் பையனுக்கு வந்து இப்போ தான் வந்து ஒரு 10 வயசு ஆகுது, அவன் பேரில் வந்து இந்த 1 லட்ச ரூபாயை நான் போட்டுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவனுக்கு 1 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து ஏதாவது ஈக்விட்டி ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது 41 வருஷத்தில் 1 கோடி ரூபாங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து 5 வழிகள். அதாவது அதிக அமௌண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய்ங்கிறது வந்து 15 வருஷத்துல வந்து ரீச் பண்ணுவீங்க. இல்லை 1 லட்சம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 41 வருஷம் ஆகும். ஓகேங்களா? இதில் இன்னொன்று நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் என்ன அப்படின்னா, இதில் எல்லாமே வந்து ஒரே ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எப்படி பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? இப்போ நீங்கள் வந்து 15,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்காங்க. அதில் வந்து ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், ப்ளூ சிப், லார்ஜ் மிட் கேப் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பிரித்து முதலீடு செய்யணும். ஒரே ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அது வந்து மெயின் பாயிண்ட். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று முக்கியமாக நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணோம், மணி வேல்யூ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த மணி வேல்யூ அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு 1995 எங்கள் அம்மா வந்து எல்ஐசியில் வந்து 50,000 ரூபாய் பாலிசி ஒன்று போட்டாங்க. அதில் என்ன அப்படின்னா 1995 50,000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். எல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பேசினாங்க. அர்ஜுன் அவங்க அம்மா பாரு 50,000 ரூபாய் பாலிசி வந்து எல்ஐசியில் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவும் ஆச்சரியமாக பேசினாங்க. அதனுடைய மெச்சூரிட்டி எப்போ வந்துச்சு அப்படின்னா 2015 வந்துச்சு. அந்த 2015 கிடைச்ச அமௌண்ட் 37,000 35,000 தான் கிடைச்சிச்சு. மணி பேக் பாலிசி போட்டிருந்தாங்க. 35,000 37,000 தான் கிடைச்சிச்சு. அப்போ 2015 1 பவுன் எங்களால் அந்த பணத்தை வச்சு வாங்க முடியல. ஸோ அப்போ வந்து 2015 37,000 ரூபாய்க்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் 6% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்காங்க. 6% நீங்கள் வந்து சாலிடாக வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்காங்க. அப்போ உங்களுடைய பண வேல்யூ வந்து இன்னும் ஃபியூச்சரில் வந்து குறையும். நம்ம எக்கனாமிக்ஸ்ட் எல்லாமே வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. 1 கோடி ரூபாயோடைய மதிப்பு இன்னும் 10 வருஷம் கழிச்சு 56 லட்சமா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 20 வருஷம் கழிச்சு 31 லட்சமா இருக்கும்
அப்படின்னு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுடைய 1 கோடி ரூபாங்கிற மதிப்பு இன்னும் 10 வருஷத்துல 56 லட்சமா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால நீங்க முடிந்த அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சேமிப்பு போக மீதி இருக்கிற காசை தான் நாம செலவு பண்ணணும். அது முதல்ல புரிஞ்சுக்காங்க. எல்லாமே செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிற காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது தவறு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற காசை செலவு பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணலாம். ஃபியூச்சர்ல நீங்களும் கோடீஸ்வரனா, உங்க குழந்தைங்களும் கோடீஸ்வரனா வரலாம். நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.